ஹலோ மக்களே, ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். YoloBox அப்படின்ற இந்த ப்ராடக்ட் தான். இது என்ன ப்ராடக்ட், இதனால என்ன யூஸ், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஆப் பற்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே MX பிளேயர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பயங்கரமாக அதில் ஆட் போட்டு நம்மளே காண்டாக்குறாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் ஆப் தான் நான் சொல்ல போகிறேன். பிளேட் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன இந்த ஆப்பில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஃபார்மேட்டும் இந்த வீடியோ பிளேயரில் ப்ளே பண்ணிக்க முடியும். யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் டேரக்டாக வீடியோவை இந்த பிளேயர்ல வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். முக்கியமா இந்த பிளேயர்ல யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க பார்க்குற வீடியோ ஃப்ளோட்டிங் ஆக்கி ஹோம் பேஜ்ல பார்த்துக்கலாம். வேற ஏதாவது ஒரு ஆப், ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு டேரக்டா இந்த வீடியோ பார்த்துக்க முடியும். அது கூடவே நீங்க பார்க்குற வீடியோல இருக்க அந்த ஆடியோக்கு ஈக்குவலைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தம்ப்நெயில் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். ஃபார்வர்ட் பண்றப்ப, பேக்வர்ட் பண்றப்ப எல்லா இடங்கள்லயுமே அந்த வீடியோட தம்ப்நெயில் ஷோ ஆகும். சோ நம்ம என்ன இடத்துல கரெக்டா பார்க்கணுமோ அதை வந்து கரெக்டா பார்த்துக்க முடியும். நைட் மோடும் அவைலபிளா இருக்கு. அண்ட் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நீங்க லோக்கல்ல இருந்து பார்க்குற வீடியோவை MP3 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா தனியா ஆப்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த பிளே ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டா கூட கண்டிப்பா போடுறேன். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் பார்க்க போற இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா YoloBox அப்படின்ற இந்த ப்ராடக்ட் தான். இது எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்றத சொல்றேன். ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு கேமரால இது ஒரு மானிட்டர் இருக்க மாதிரி தெரியுதா? இது கேமராவும் கிடையாது, மானிட்டரும் கிடையாது. ஆனா மானிட்டர் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான். ஆனா மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்றத உள்ளர சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணலாம். சுத்தி பார்த்தோம் அப்படின்னா YoloBox அப்படின்னு போட்டு இதோட கீ ஃபீச்சர்லாம் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலவே யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல்ல இந்த ப்ராடக்ட்டை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்காங்க. யாராவது இந்த ப்ராடக்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா படிங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் மேல பாத்தீங்க அப்படின்னா YoloBox அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மொபைல் இல்ல பெரிய டேப்லெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? பார்க்க ஒரு பெரிய டேப்லெட் மாதிரி இருக்கா? இது டேப்லெட்டும் கிடையாது, போனும் கிடையாது, மானிட்டரும் கிடையாது, எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதை பத்தி டீட்டெயிலா அடுத்து பார்ப்போம். இது வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ். இதுக்கு அடியில் பார்த்தோம்னா ஒரு HDMI to மினி HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கேமராவோட கனெக்ட் பண்ணி மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெண்டு HDMI to HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் கேமரால கனெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நம்மளோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா சார்ஜிங்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடாப்டர், ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நம்ம கேமராக்கு மேல வச்சு பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியா பார்த்தோம்னா இந்த டேப்லெட், மொபைல், மானிட்டர் என்ன வேணா சொல்லலாம், இதை கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கேரிங் கேஸ் இருக்கு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டவுட் தான் இருக்கும், ப்ரோ இது என்ன ப்ராடக்ட் ப்ரோ, டேப்லெட்டா, மானிட்டரா, போனா, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணு கலந்த ஒரு கலவை. அது தாண்டி வேற என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரி யூடியூபர், பிளாகர்லாம் இருக்காங்க அப்படின்னா யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே அட் அ டைம்ல லைவ் பண்றதுக்கு, அதுவும் ப்ரொஃபஷனலா லைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். இவ்வளவு பெரிய டிவைஸா இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி மானிட்டர் கொடுத்துருக்காங்க? லைவ் பண்றதுக்கும் மானிட்டர் இந்த மாதிரிலாம் சம்மந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நார்மலா லைவ் பண்றது அப்படின்னா நம்மளோட போன்ல லைவ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே அந்த ஆப்ஷன் தெரியும். அதுபோக சிஸ்டம்ல வந்து வெப்கேமை கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ஆனா கேமரால பண்ணோம் அப்படின்னா நிறைய கேபிள்ஸ் சொருகி, நிறைய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி, அது இதுன்னு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதுக்கு வீடியோ கார்டு, லொட்டு லொசுக்கு நிறைய இருக்கு. இது எல்லாமே இல்லாம ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு டிவைஸ் இருந்தா போதும். டிஜிட்டல் கேமரா, DSLR, 4K கேமரா, என்ன கேமரா இருந்தாலும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இந்த ஒரே ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி சிம்பிளா சூப்பரா ப்ரொஃபஷனல் லைவ் பண்ணலாம். அதுவும் DSLR லைவ் பண்ணோம் அப்படின்னா செம்ம கிளாரிட்டியாவும் நம்மளால லைவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா நார்மலா ஒரு போன்ல என்னென்ன ப்ரொசீஜர் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்குது. இந்த பேசிக் செட்டப் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நெட்வொர்க்காக வந்து வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதுல வந்து டேரக்டா வைஃபை கனெக்ட் பண்றது அப்படின்னா பண்ணலாம். இன்கேஸ் வைஃபை இல்லை அப்படின்னா நம்மளோட ஈத்தர்நெட் போர்ட்ல டைரக்டா லேனை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல சிம் கார்டும் போட்டுக்கிற முடியும். உங்களோட ஏர்டெல், BSNL, ஐடியா என்ன சிம்னாலும் அதுல போட்டு இன்டர்நெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போனோம்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட் இது எல்லாத்தையுமே லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணோம்னா எப்படிப்பா லைவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்டர்நெட் கனெக்ட்ல இருக்கும், லேண்ட்லயோ, வைஃபைலயோ, சிம்ல ஏதாவது ஒன்றுல கனெக்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் HDMI கேபிள் கொடுத்துருப்பாங்களா, இந்த HDMI கேபிளை நம்மளோட கேமராவோட கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்றப்ப இங்க ஒரு 3 HDMI போட்டிருக்கோம். அட் அ டைம்ல ஒரு 3 கேமரா கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். இல்ல 2 கேமரா இல்ல ஒரு கேமரா வச்சுட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு ஸ்விட்ச் பண்றது அப்படினாலும் பண்ணிக்க முடியும். சோ மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 மானிட்டருமே இங்க பெரிய ஸ்கிரீன்ல நமக்கு தெரியும். சோ டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்றது அப்படினாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ கோ டு லைவ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் அட் அ டைம்ல செம்ம கிளாரிட்டியில ப்ரொஃபஷனல் லைவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த டிவைஸ். சோ மிச்சப்படி கம்ப்யூட்டர், லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே தேவையில்ல, டக்குன்னு லைவ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் 3 கேமரா கனெக்ட் பண்ணி லைவ் பண்றோம் அப்படினாலும் டக்கு டக்குன்னு அடுத்த கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இந்த டிவி எல்லாம் லைவ் பண்ணுவாங்கல, அதே மாதிரி யூடியூப்ல நம்ம
நம்மளோட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர் நம்மள மாதிரி பிளாகர்ஸும் வந்து லைவ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு தான் இந்த டிவைஸ் ரொம்ப மெயினாக யூஸ் ஆகுது. அப்படியே நம்ம லைவ் பண்ணுற வீடியோவை டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னாலும் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சப்போஸ் மெமரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் நம்மளோட மெமரி கார்டு SD கார்டை போட்டு டேரெக்டாக நம்ம லைவ் பண்ணுற வீடியோ சேவ் பண்ணி எடுத்துக்கிற முடியும். அப்படி பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைவ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வீடியோ கேமரால கனெக்ட் பண்ணி பண்ணலாம், செம்ம கிளாரிட்டியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆடியோக்கும் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மைக்கை டேரெக்டாக பிளக் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டரான ஆடியோ கிளாரிட்டிலையும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். சரி, அதெல்லாம் ஓகேப்பா. இந்த டிவைஸ் யாருக்கு சூட் ஆகும், யாருக்காக இந்த வீடியோ போட்டால் யாரெல்லாம் இதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கீங்க, செம்ம கிளாரிட்டியில் லைவ் போடுறாங்க, செலிபிரிட்டியெல்லாம் வச்சு லைவ் போடுறாங்க, நல்ல DSLR கனெக்ட் பண்ணி நல்ல பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணி லைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சூட் ஆகும். ஏன்னா இதோட விலை அப்படி. நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, 1 மில்லியன் வச்சுருந்தாலும் இதை இவ்வளோ செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அது எவ்வளோ விலைன்றதை அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிவைஸில் நான் ஒரு சில விஷயங்கள் ப்ராப்ளமாக பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸில் யூடியூப் மட்டும் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணல அப்படின்னாங்க. ஆனால் அப்படி சப்போர்ட் பண்ணுது, அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. இந்தியாவில் எப்படி இந்த டிவைஸை யூஸ் பண்ணி யூடியூப் ஆக்சஸ் பண்ணுறது, யூடியூப்ல லைவ் பண்ணுறது அப்படின்ற லிங்க் இருக்கு. அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. நம்மளுக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தேவை கிடையாது. வேணும் அப்படின்னா லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. வாங்குறவங்க யாராவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் செம்ம ஸ்பீடாக இருக்கணும். மினிமம் ஒரு 50 MBPS 75 MBPSலாம் பத்தாது. ஏன்னா நீங்கள் லைவ் பண்ணுறது DSLRல. ஒரு நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா GB கணக்கில் டேட்டா இருக்கும் உங்களோட மெமரி கார்டில். அப்படி பார்க்குறப்ப செம்ம ஸ்பீடான இன்டர்நெட் வந்து தேவைப்படும். அட்லீஸ்ட் 200 MBPS ஸ்பீடு உங்களோட இன்டர்நெட் இருக்கணும். அப்போ தான் உங்களோட லைவ் ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் கடைசியாக இருக்க பஞ்சாயத்து தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. இதோட பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? மினிமம் ஒரு 10,000 20,000. இதோட விலை வந்து கிட்டத்தட்ட $70,000 $1000. இது வந்து இந்தியாவிலேயும் அவைலபிளாக இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனலாக தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுவாங்க. எனக்கே வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால் நான் ட்ரை பண்ணேன். ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலுமே எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் பிளாகர்ஸ்க்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்கு. டக்குன்னு ஃபோன் எடுத்தோமா, லைவ் போட்டோமா, போனோம் இல்லாமல் $70,000 வாங்கிட்டு இருக்குது. ப்ரொஃபஷனலாக போகிறவங்க ப்ரொஃபஷனலாக போவாங்க. நம்மளுக்கு ஃபோனே போதும் அப்படின்னு என்னோட சஜஷன் இருக்கு. எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எனக்கு வந்து OCL ரிவ்யூ வந்துச்சு அப்படின்றதுக்காக எல்லாருமே வாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது உண்மையிலே காஸ்ட்லி தான். திரும்பவும் சொல்கிறேன், ப்ரொஃபஷனலாக ரொம்ப பெரிய பிராண்டு ட்ரை பண்ணுறது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணலாம். நார்மல் யூஸருக்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. அப்புறம் ஏன்டா வீடியோ போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பொழுதனைக்கு ஃபோனு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் பற்றி வீடியோ போடுறேன். ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்குறது கிடையாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.